பிக் பாஸ் அதிரடியாக ஒரு ரூல் போட்டார். பார்த்தாரு, கல் வந்துட்டே இருக்குது, இவங்க சேர்த்துட்டே இருக்காங்க, கேமை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும், இன்னும் அடிதடியை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ரூல் போட்டார். ரூல் என்ன அப்படின்னா, உள்ள ஒரு ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஜெஃப்ரி போயிட்டு அதை ஆல்ரெடி பார்த்துட்டார் போல இருக்கு. பார்த்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, கல் அடுக்கிறாரு. விஜய் விஷால் கையில் அந்த அந்த ரீட் பண்ணக்கூடிய அந்த லெட்டர் இருக்குது. அப்போ விஜய் விஷால் சொல்கிறாரு, நான் அதை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் முதல்ல போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருங்க, யாரும் எதுவும் தொட மாட்டாங்க, யாருக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் போகணுமோ எல்லோரும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் அவசர அவசரமாக ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுறாங்க. ஓடிட்டுருக்கிற கிராப்பில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து அந்த கல்லை திருப்பி மாற்றி அடுக்கி வச்சுட்ருக்காரு. இப்போ ரயான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, ஜெஃப்ரி வந்து இப்படி கல் அடுக்கி வைக்கிறாங்கன்னு. அப்போது விஜய் விஷால் சொல்கிறாரு, அவன் கல்லை தானடா அவன் அடுக்கிறான், அடுத்து அவன் கல்லை அவன் தொடல இல்லை அப்படின்னு. ஸோ அவன் கல்லை அவன் அடுக்கினாலும் இது மற்றவங்க இருக்கும்போது அடுக்குனா மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அப்போ எல்லாருக்கும் கஷ்டம் தானே, அடுத்தவங்க டைமையும் சேர்த்து அவன் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்கிறாரு. உடனே விஜய் விஷாலும் சரிடா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஜெஃப்ரிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த வந்திருக்கிற மெசேஜை நீ பார்த்தது தப்பு, நீ இனிமேல் தயவுசெய்து பார்க்காத, ஏதாவது ஒன்றுனா என்கிட்ட கொடு, நானே உங்ககிட்ட வாசிக்க சொன்னேன்னா அதுக்கப்புறமா நீ அந்த மெசேஜை பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் சொல்கிறாரு. உடனே ஜெஃப்ரி சொல்கிறார், எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்கிறது ஊருக்கே தெரியும் அப்படின்னு, இருந்தாலும் நீ பார்க்காதடா அப்படின்னு சொல்லி விஜய் விஷால் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதை ரீட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டிசைன் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் டீம்லேருந்து. அந்த டிசைன் மாதிரி தான் இனிமேல் அந்த கோட்டையை கட்டணும். இந்த கோட்டையை சுற்றி தான் எல்லோரும் நிற்கணும், கோட்டைக்கு மேலே ஏறி உட்காரக்கூடாது, கோட்டை மேலே தடுக்கக்கூடாது. அது மேபி அன்ஷிதாவும் பவித்ராவும் ஃபுல்லாக இன்டர்லாக் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கோட்டைக்கு மேலே யாரும் உட்காரக்கூடாது, சைடில் சுற்றி தான் நிற்கணும், அப்படி தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த டிசைன் படியே தான் கோட்டையை டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நியூ ரூல் போட்டிருக்காரு. ஸோ இப்போ எல்லோரும் அந்த கோட்டையை டிசைனை பார்த்துட்டு இப்போ கோட்டையை கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கோட்டையை தான் இனிமேல் பாதுகாக்கணும். இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்